ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதத்தில் இருக்க முக்கிய தினங்களை பார்க்க போகிறோம். சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி அனுசரிக்கிறோம். சர்வதேச வானியல் தினம் மே 2ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக ஊடக சுதந்திர தினம் மே 3ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக தீயணைப்பு படை வீரர்கள் தினம் மே 4ஆம் தேதி அனுசரிக்கிறோம். சர்வதேச குடும்ப நல ஊழியர்கள் தினம் மே 5ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக ஆஸ்துமா நோய் தினம் மே 5ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். உலக தடகள தினம் மே 7ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக செஞ்சிலுவை தினம் மற்றும் செம்புரை தினம் அப்படிங்கிறத மே 8ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக இரத்த சோகை தினமும் மே 8ஆம் தேதி தான். உலக வலசை போகும் பறவைகள் தினமாக மே 9ஆம் தேதியை நம்ம அனுசரிக்கிறோம். சர்வதேச அன்னையர் தினம் மே 10ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னா மே 11 அனுசரிக்கிறோம். சர்வதேச செவிலியர் தினம் அப்படிங்கிறது மே 12. சர்வதேச குடும்ப தினம் மே 15. சர்வதேச ஒளி தினம் அப்படின்னா மே 16. தேசிய டெங்கு தினம் அப்படிங்கிறது மே 16 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், உலக உயர் இரத்த அழுத்த தினமாக மே 17 அனுசரிக்கிறோம். உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினமாக மே 17 அனுசரிக்கிறோம். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே 18. சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18 அனுசரிக்கிறோம். உலக தேனி தினமாக மே 20 நம்ம அனுசரிக்கிறோம். உலக தேனி தினம். உலக அளவியல் தினம் அப்படின்னு மே 20ஆம் தேதி அனுசரிக்கிறோம். உலக அளவியல் தினம். சர்வதேச தேயிலை தினமாக மே 21 நம்ம அனுசரிக்கிறோம். சர்வதேச பல்லுயிரிய தினம் மே 22ஆம் தேதி. உலக ஆமைகள் பாதுகாப்பு தினமாக மே 23ஆம் தேதி அனுசரிக்கிறோம். சர்வதேச காணாமல் போகும் குழந்தைகள் தினமாக மே 25 அனுசரிக்கிறோம். உலக தைராய்டு நோய் தினம் அப்படிங்கிறது மே 25 அனுசரிக்கிறோம். உலக பசி தினம் அப்படின்னா மே 28. சர்வதேச ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினம் அப்படிங்கிறது மே 29ஆம் தேதி அனுசரிக்கிறோம். புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறத மே 31 நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த தினத்துக்கு மே மாதத்துக்கு உண்டானது முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.